2 முட்டை, டொமேட்டோ சாஸு, வெங்காயம், இது இப்போ குடமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் 2 முட்டை ஆம்லேட் போட போகிறோம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, கடல மாவு 1 ஸ்பூன் போட்டு இதில் கலக்கிறேன். சால்ட்டு, ரெட் சில்லி ஃப்ளாக்ஸு, மிளகுத்தூள், அது எல்லாம் போட்டு கலக்கினதில் இந்த வெங்காயத்தையும் போடுறோம். 2 முட்டையும் அடித்து ஊற்றிட்டேன். இப்போ அப்படியே நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இதுக்குள்ளே ஊற்றலாம். அப்படி ஊற்றியாச்சு. பாருங்கள், மூடிட்டேன். இப்போ பாருங்கள், திருப்பி அந்த பல்லு குத்துற குச்சி இருக்கால் அதெல்லாம் குத்தி விட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக அந்த குச்சி எடுத்து குத்தி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இட்லி குண்டானில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் வந்தால் போதும். வேக வைக்க போகிறோம். வச்சுட்டேன், மூட போகிறோம். 10 நிமிஷம் ஆகி போச்சு, வெந்து போச்சு. நான் எடுக்க போகிறேன். இந்த இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்கள்.